வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பிரதிபலிக்கும் கமலா தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக பிரபாவதி. விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் தலைப்புச் செய்தியை பார்க்கலாம். ஆளுநருடன் மோதல், முதலமைச்சர் ரங்கசாமியிடம் பாஜக தலைவர்கள் சமரசம். மாநில அந்தஸ்துக்காக தனது சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்தார் நேரு. வில்லியனூர் தேர் திருவிழா, சபாநாயகர், உள்துறை அமைச்சர் மற்றும் எதிர்க்கட்சி தலைவர் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி துணைநிலை ஆளுநருடன் மோதல், முதலமைச்சர் ரங்கசாமியுடன் பாஜக பொறுப்பாளர் சமரசம். புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதனுக்கும் முதலமைச்சர் ரங்கசாமிக்கும் இடையே சில விவகாரங்களில் இருந்த கருத்து வேறுபாடு மோதலாக பிடித்துள்ளது. சுகாதாரத்துறை இயக்குநரை முதலமைச்சர் பரிந்துரையை ஏற்காமல் ஆளுநர் தன்னிச்சையாக நியமித்தார். இந்த விவகாரம் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி இடையிலான மோதலாக பிடித்துள்ளது. இதனால் கோபமடைந்த முதலமைச்சர் ரங்கசாமி முதலமைச்சர் பதவியில் நீடிக்க வேண்டுமா என பாஜகவை சேர்ந்த சபாநாயகர் செல்வம், அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோரை அழைத்து கேள்வி எழுப்பினார். இதனால் முதலமைச்சர் ரங்கசாமி பதவியை ராஜினாமா செய்யலாம் என தகவல் பரவியது. ஆளுநருடன் ஏற்பட்ட மோதல் முடிவுக்கு வராமல் சட்டசபைக்கு வரப்போவதில்லை எனவும் முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். இதன்படி நேற்று முன்தினம் பிற்பகல் சட்டசபையிலிருந்து வெளியேறிய ரங்கசாமி இன்றுடன் 3வது நாளாக சட்டசபைக்கு வரவில்லை. இந்த நிலையில் ரங்கசாமியை சமாதானப்படுத்த சபாநாயகர் செல்வம், அமைச்சர் நமச்சிவாயம் எடுத்த முயற்சி தோல்வியடைந்தது. இதையடுத்து கட்சி தலைமைக்கு இந்த விஷயத்தை கொண்டு சென்றனர். அதன் அடிப்படையில் புதுச்சேரி மாநில பாஜக மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா இன்று புதுவைக்கு வந்தார். ஹோட்டல் அக்காடில் தங்கிய அவர் பாஜக சட்டமன்ற உறுப்பினர்களோடு ஆலோசனை நடத்தினார். பின்னர் அங்கிருந்து பிற்பகல் 12 மணியளவில் கோரிமேடு அப்பா பைத்தியம் சுவாமி கோவில் பின்புறம் உள்ள முதலமைச்சர் ரங்கசாமியின் வீட்டிற்கு வந்தார். அவருடன் அமைச்சர் நமச்சிவாயம், மாநில பாஜக தலைவர் VP ராமலிங்கம் ஆகியோர் வந்தனர். இதனிடையே முதலமைச்சர் ரங்கசாமி வழக்கம் போல் காலையில் டென்னிஸ் விளையாடினார். பின்னர் ஆரோவிலில் உள்ள தனியார் ஹோட்டலுக்கு சென்றுவிட்டு வீடு திரும்பினார். தொடர்ந்து அமைச்சர் லட்சுமி நாராயணன், துணை சபாநாயகர் ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர்கள் ரமேஷ், லட்சுமிகாந்தன், பாஸ்கர், ஆறுமுகம், சேற்றி சட்டமன்ற உறுப்பினர்கள் பிரகாஷ்குமார், TR சிவா ஆகியோர் வீட்டில் காத்திருந்தனர். முதலமைச்சர் ரங்கசாமி அமைச்சர், சட்டமன்ற உறுப்பினர்களோடு முதல் மாடியில் அமர்ந்து ஆலோசனை நடத்தினார். அப்போது அங்கு வந்த பாஜக மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா முதலமைச்சர் ரங்கசாமிக்கு சால்வை அணிவித்தார். ரங்கசாமியும் அவருக்கு சால்வை அணிவித்தார். தொடர்ந்து முதலமைச்சர் ரங்கசாமியுடன் சுரானா பேசினார். அப்போது முதலமைச்சர் ரங்கசாமி சில நிபந்தனைகளை விதித்ததாக தெரிகிறது. இதற்கு மேலிட பொறுப்பாளர் சுரானா மேலிடம் பேசுவதாக தெரிவித்துள்ளார். மேலும் அனைவரும் டெல்லிக்கு சென்று பிரதமர் மற்றும் உள்துறை அமைச்சர் ஆகியோரை சந்தித்து மாநில அந்தஸ்து குறித்து பேசுவதாக வாக்குறுதி அளித்தார். இதையடுத்து முதலமைச்சர் ரங்கசாமி சமாதானம் அடைந்தார். தொடர்ந்து முதலமைச்சர் ரங்கசாமி வீட்டிலிருந்து சட்டமன்றம் புறப்பட்டு சென்றார். எப்பொழுதும் அழுத்தம் கிடையாது. எப்பொழுதும் என்னுடைய பாரத பிரதமருடைய எப்பொழுதும் எனக்கு நல்ல உறவு உண்டு, நல்ல எப்பொழுதுமே மனநிறைவோட இருக்கீங்க. காங்கிரஸ்ல இருக்கும் பொழுதே கூட்டத்தில் கலந்து கொள்ளும்போது சட்டப்பேரவை வருவீங்களா? பல்வேறு பின்னடைவுகளை சந்திக்க முன்னாள் முதலமைச்சர் தெரிவிச்சிருக்காரு. உங்களை ஒரு மிரட்டும் தொழில் தான் அவர் அந்த எச்சரிக்கை விட்டுருக்காரு. இது எப்படி சார் பாக்குறீங்க? பாஜக விட்டு வெளியேறினா பல்வேறு விளைவுகளை நீங்க சந்திக்க நேரிடும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் முதலமைச்சர் தெரிவிச்சிருக்கிறாரு. நிலை எப்பொழுதுமே கிடையாது. நாளைக்கு அசம்பிளி வருவீங்களா சார்? புதுச்சேரி வில்லியனூரில் மிகவும் பிரசித்தி பெற்ற வரதராஜ பெருமாள் திருக்கோவில் தேர் திருவிழாவில் சபாநாயகர், அமைச்சர், சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் உள்ளிட்ட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று தேரை வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி வில்லியனூர் பகுதியில் உள்ள பிரசித்தி பெற்ற தென்கலை வரதராஜ பெருமாள் கோவிலில் ஆண்டுதோறும் ஆனி மாதம் தேர் திருவிழா நடைபெறுவது வழக்கம். அதன்படி 21வது ஆண்டு பிரம்மோற்சவ விழா கடந்த 1ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேர் திருவிழா நடைபெற்றது. இதில் சபாநாயகர் செல்வம், அமைச்சர் நமச்சிவாயம், சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான சிவா ஆகியோர் கலந்து கொண்டு தேரை படம் பிடித்து இழுத்து தேரோட்டத்தை துவக்கி வைத்தனர்.
இவ்விழாவில் வில்லியனூர் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று தேரை வடம் பிடித்து கோவிந்தா கோவிந்தா என்று கோஷமிட்டு இழுத்து சென்றனர். தேரானது கோவிலில் இருந்து புறப்பட்டு 4 மாட வீதிகள் வழியாக மீண்டும் கோவிலை வந்தடைந்தது. தேர் திருவிழாவை முன்னிட்டு ஆங்காங்கே அன்னதானமும் நடைபெற்றது. இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் சிறப்பு அலுவலர் சந்தானராமன் மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர். மாநில அந்தஸ்துக்காக சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்து அதற்கான கடிதத்தை துணை சபாநாயகரிடம் சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு மாலையில் கொடுத்து 6 மணி நேர போராட்டத்தை முடித்துக் கொண்டார். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் நேரு சுயேட்சையாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். முதலமைச்சர் ரங்கசாமிக்கு தனது ஆதரவை தெரிவித்து வருகிறார். புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து பெற வேண்டும் என சமூக அமைப்புகளுடன் சென்று டெல்லியில் அவர் போராட்டம் நடத்தினார். இந்த நிலையில் அவர் காலை 11 மணிக்கு சட்டமன்றத்திற்கு வந்து திடீரென தர்ணாவில் ஈடுபட்டார். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றத்திற்கு அதிகாரம் இல்லையெனில் புதுச்சேரியில் சட்டமன்றம் எதற்கு? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றத்தில் தலித் மக்களுக்கு இடமில்லாத அமைச்சரவை எதற்கு? உடனடியாக புதுச்சேரி சட்டமன்றத்தை கலைக்க வேண்டும். அதற்கு தனது முதல் ராஜினாமா கடிதத்தை கொடுக்கிறேன் என கூறி சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு சட்டமன்றத்தில் தர்ணாவில் ஈடுபட்டார். தனது சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்து முதல்வரிடம் கொடுக்க இருப்பதாக கூறி அவருக்காக காத்திருந்தார். மாலை வரை முதலமைச்சர் ரங்கசாமி சட்டமன்றத்திற்கு வரவில்லை. இந்த நிலையில் மாலை 5 மணிக்கு துணை சபாநாயகர் ராஜவேலு மற்றும் என்ஆர் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்றத்திற்கு வந்து போராட்டத்தை முடித்துக் கொள்ள முதல்வர் கேட்டுக்கொண்டதாக தெரிவித்தனர். இதனை அடுத்து போராட்டத்தை கைவிட்ட சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு தனது கோரிக்கை கடிதம் மற்றும் ராஜினாமா கடிதத்தை துணை சபாநாயகர் ராஜவேலுவிடம் கொடுத்தார். மாநில அந்தஸ்திற்காக தனது சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்து முதலமைச்சரிடம் கடிதம் கொடுத்திருக்கிறேன். மாநில அந்தஸ்து வேண்டும் என கேட்கும் சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தேர்தலை புறக்கணிக்க வேண்டும். மாநில அந்தஸ்து கிடைத்த பிறகுதான் தேர்தலை சந்திக்க வேண்டும் என சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு வலியுறுத்தினார். புதுச்சேரி அரசு உள்ளாட்சித்துறை மூலம் டவுன் பகுதிகளில் குப்பைகளை குறித்த நேரத்தில் அகற்றுவதற்கான QR கோடு பொருத்தப்பட்டுள்ளது. புதுச்சேரி அரசு உள்ளாட்சித்துறை மூலம் டவுன் பகுதியில் குப்பைகளை குறித்த நேரத்தில் அகற்றுவதற்காக QR கோட் பொருத்தப்பட்டுள்ளது. அதேபோல் தற்பொழுது உள்ளாட்சித்துறை மூலம் கிராம பகுதிகளில் HR² என்கிற நிறுவனம் மூலமாக தினசரி குப்பைகள் அகற்றும் பணி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக பாகூர் கொம்யூன் பஞ்சாயத்திற்குட்பட்ட சேலியமேடு கிராமத்தில் உள்ள ராஜா நகரில் குப்பைகள் அகற்றும் பணியை கண்காணிக்கும் வகையில் வீடுகளுக்கு தனியாக QR கோடு உள்ள அட்டைகள் அந்தந்த வீடுகளில் உள்ள சுவரில் வைக்கப்பட்டு பயன்பாட்டிற்கு வழங்கப்பட்டுள்ளது. இப்பணியை பாகூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் சதாசிவம் துவக்கி வைத்தார். இதன் மூலமாக துப்புரவு ஊழியர்கள் குப்பைகளை அகற்றிய பின்னர் வீட்டில் ஒட்டப்பட்டு இருக்கும் QR கோட் ஸ்கேனரில் பதிவு செய்து தலைமை அதிகாரிக்கு தெரிவிக்க வேண்டும். அதேபோல் குப்பைகளை அகற்ற தவறினால் அந்த ஸ்டிக்கரில் உள்ள டோல் ஃப்ரீ எண்ணில் புகார் மற்றும் வாட்ஸ்அப் மூலமாக பொதுமக்கள் புகார் தெரிவிக்கலாம். புகார் தெரிவித்த பிறகு 1 மணி நேரத்திற்குள் அதனை துப்புரவு பணியாளர்கள் சரி செய்து கொடுக்க வேண்டும் என்பதுதான் இந்த QR கோடின் செயல்பாடு. இந்த நிகழ்ச்சியில் HR² பொது மேலாளர் மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி படைப்பாளர் இயக்கத்தின் சார்பில் அரசு பள்ளிகளில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தமிழ் பாடத்தில் முதல் மதிப்பெண் பெற்ற மாணவர்களை பாராட்டும் விழா சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி படைப்பாளர் இயக்கத்தின் சார்பில் ஒவ்வொரு மாதமும் பொதுமக்கள் மற்றும் மாணவ மாணவிகளுக்கு பயன்படும் வகையிலும் அவர்களை பாராட்டும் வகையிலும் தமிழ் பண்பாடு, கலாச்சாரம், மொழி ஆகியவற்றை பாதுகாத்து மரியாதை செலுத்தும் விதமாக பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகிறது. அதன்படி இந்த மாதத்திற்கான நிகழ்ச்சியாக புதுச்சேரியில் உள்ள அனைத்து அரசு பள்ளிகளிலும் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளில் தமிழ் பாடத்தில் மாநில அளவில் முதல் 3 நிலைகளில் மதிப்பெண் பெற்ற மாணவர் மாணவிகளை கௌரவிக்கும் வகையில் அவர்களுக்கு புதுச்சேரி படைப்பாளர் இயக்கத்தின் கல்வி பணி பிரிவு சார்பில் விருதுகளும் சான்றிதழ்களும் அளிக்கப்பட்டன. அதன்படி புதுச்சேரி மாநில அளவில் 39 அரசு உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகளை சேர்ந்த 103 மாணவர்கள் பயன்பெறும் இத்திட்டத்தின் கீழ் தமிழ் பாடத்தில் முதல் மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு அந்தந்த பள்ளி முதல்வர் மற்றும் தலைமை ஆசிரியர்கள் தலைமையில் பாராட்டி சான்றிதழ் வழங்கும் விழா சிறப்பாக நடைபெற்றது. மேலும் புதுச்சேரி படைப்பாளர் இயக்கத்தின் சார்பில் நடைபெற்ற இந்த நிகழ்வுகளில் மாணவர்கள் சிறந்த முறையில் மதிப்பெண் எடுக்க பயிற்சி அளித்த தமிழ் ஆசிரியர்கள் மற்றும்
பள்ளியின் முதல்வர் ஆகியோருக்கும் சிறப்பு செய்யப்பட்டது. இந்த நிகழ்வில் அந்தந்த பள்ளிகளின் ஆசிரியர்கள், பள்ளி அலுவலர்கள், சிறப்பிக்கப்பட்ட மாணவர்களின் பெற்றோர்கள், மாணவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். கொம்பாக்கத்தில் ரூபாய் 20 லட்சம் மதிப்பில் புதிய மின்மாற்றி மக்கள் பயன்பாட்டிற்கு இயக்கி வைத்தார் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதி கொம்பாக்கம் வார்டுக்குட்பட்ட ஜோதி நகர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிக்கும் மக்களின் மின் பற்றாக்குறையை போக்கும் வகையில் மின்துறை மூலம் 19,92,000 ரூபாய் மதிப்பீட்டில் புதிய கூடுதல் மின்மாற்றி அமைக்கப்பட்டு அதனை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு இயக்கி வைக்கும் நிகழ்ச்சி கொம்பாக்கம் ஜோதி நகரில் நடைபெற்றது. தொடர்ந்து அப்பகுதி மக்களுக்கு தேவையான சாலை வசதி, குடிநீர், மின்சாரம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்து கொடுத்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சிவாவிற்கு அப்பகுதி மக்கள் நன்றி தெரிவித்து நினைவு பரிசுகளை வழங்கி தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். இந்த நிகழ்ச்சியில் மின்துறை உதவி பொறியாளர் ரமேஷ், இளநிலை பொறியாளர் அருணகிரிநாதன், உத்ராடம் மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள் ஸ்நேகன், கந்தசாமி, ஜனா, தேவநாதன், அருண், மகேஷ், ஆதிமூலம், முருகேசன், கலியமூர்த்தி, அந்தோனி, சக்திவேல், சந்தோஷ், கருணாகரன், கார்த்திக், சிவாஜி, தனுசு, வேலு, வேலாயுதம், திமுக நிர்வாகிகள், தொகுதி செயலாளர் மணிகண்டன், வர்த்தக அணி துணை அமைப்பாளர் சரவணன், தொழிலாளர் முன்னேற்ற சங்கம் தலைவர் அங்காளன், தொகுதி துணை செயலாளர் ஹரிகிருஷ்ணன், கிளைக்கழக நிர்வாகிகள் PRTC பாஸ்கர், முருகேசன், கார்த்திகேயன், அரியூர் முரளி ஆகியோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி சென்ட்ரல் ரோட்டரி கிளப், ஸ்மைல் அண்ட் க்ளவ் மற்றும் அட்வான்ஸ் டென்டல் ஸ்டுடியோ மற்றும் பாரதிதாசன் மகளிர் அரசு கல்லூரியில் ஆரோக்கியம் மற்றும் நலவாழ்வு மன்றம் இணைந்து 2 நாள் வாய்மை பரிசோதனை மற்றும் விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. புதுச்சேரி பாரதிதாசன் கல்லூரியில் சென்ட்ரல் ரோட்டரி கிளப், ஸ்மைல் அண்ட் க்ளவ் மற்றும் அட்வான்ஸ் டென்டல் ஸ்டுடியோ மற்றும் பாரதிதாசன் மகளிர் அரசு கல்லூரியில் ஆரோக்கியம் மற்றும் நலவாழ்வு மன்றம் இணைந்து 2 நாள் வாய்மை நலம் மற்றும் அதன் உடல் நலத்துடனான தொடர்பை பற்றி விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கத்துடன் மாணவிகளுக்கும் பணியாளர்களுக்கும் இலவச பரிசோதனைகள், ஆலோசனைகள் மற்றும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இந்த நிகழ்ச்சிகளில் முதல்வர் டாக்டர் வீரமோகன் துவக்கி வைத்தார். மருத்துவர் பிரசன்னகுமார் மற்றும் மருத்துவர் ஸ்ருதி, ஸ்மைல் அண்ட் க்ளோ டென்டல் ஸ்டுடியோ இயக்குனர், புதுச்சேரி சென்ட்ரல் ரோட்டரி கிளப் தலைவராகவும் பிரசன்னா, இந்த மருத்துவ முகாமில் பிரேம்ராஜா திட்ட இயக்குனர், பிரதாப் சந்திரன், சண்முகம், விஜய் சங்கர் மற்றும் ஸ்ரீனிவாசன் ஆகியோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். மாணவிகள் மற்றும் பெண்களுக்கு வாய்மை நலம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் ரோட்டரி அமைப்பு மேற்கொண்ட இந்த முயற்சி சமூக நலனுக்கான சிறந்த முன்மாதிரியாக அமைந்தது. 45 அடி சாலையின் நடுவே திடீரென ஏற்பட்ட பள்ளத்தால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. புதுச்சேரி வள்ளலார் சாலை 45 அடி ரோடு வழியாக தினமும் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் சென்று வருகின்றன. எப்பொழுதும் பரபரப்புடன் காணப்படும் இந்த சாலையின் நடுவே நேற்று திடீரென 12 அடி ஆழத்திற்கு பள்ளம் ஏற்பட்டது. இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வாகன ஓட்டிகள் மிகவும் சிரமத்திற்குள்ளாகினர். தகவல் அறிந்த பொதுப்பணித்துறை அதிகாரிகள், ஊழியர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று பள்ளம் ஏற்பட்டதற்கு காரணங்கள் குறித்து ஆய்வு மேற்கொண்டனர். அதில் சாலையின் நடுவே செல்லும் பாதாள சாக்கடை உள்வாங்கியது தெரியவந்தது. இதையடுத்து பொக்லைன் இயந்திரம் மூலம் பாதாள சாக்கடையை சரி செய்வதற்கு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. இதற்கிடையே 45 அடி சாலையின் நடுவே திடீர் பள்ளம் விழுந்தது தொடர்பான வீடியோ சமூக வலைதளத்தில் பரவி வைரலாகியது. புதுச்சேரியில் லுக் என்ற ஆப் மூலம் பெண்களிடம் நூதன மோசடி. பண மோசடியில் பாதிக்கப்பட்டவர்கள் சைபர் கிரைம் காவல்துறையில் புகார் அளித்தனர். 20,300 ரூபாய் முதலீடு செய்தால் நாள் ஒன்றுக்கு 700 ரூபாய் கொடுக்கப்படும் என்று லுக் என்ற ஆப்பில் வந்த விளம்பரத்தை நம்பி கரிக்கலாம்பாக்கம், ஏம்பலம், முத்தியால்பேட்டை மற்றும் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த 300 பெண்கள் பணத்தை செலுத்தியுள்ளனர். ஆனால் அவர்களுக்கு அந்த ஆப் மூலம் தினமும் 700 ரூபாய் பணம் வரவில்லை. இதனால் தாங்கள் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த பெண்கள் புதுச்சேரி சைபர் குற்றப்பிரிவு காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்தனர். இதுகுறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் இதுபோன்ற ஆப்களை நம்பி ஏமாற வேண்டாம் எனவும் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்தனர். முதலமைச்சருடன் கருத்து வேறுபாடு இல்லை, துணைநிலை ஆளுநர் பேட்டி. புதுச்சேரி அரசு சுகாதார மற்றும் குடும்ப நலத்துறை சார்பில் மேட்டுப்பாளையம் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் காசநோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சத்துணவு பைகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு சத்துணவு பைகளை வழங்கினார். நிகழ்ச்சியில் சுகாதாரத்துறை இயக்குநர் டாக்டர் செவ்வேல்,
தேசிய சுகாதார இயக்ககத்தின் தலைவர் டாக்டர் கோவிந்தராஜன், மருத்துவர்கள் மற்றும் சுகாதார மைய ஊழியர்கள் கலந்து கொண்டனர். விழா முடிவில் கவர்னரிடம் முதலமைச்சருக்கும் தங்களுக்கும் கருத்து வேறுபாடு நிலவுகிறதா என செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். அதற்கு அவர், எனக்கு அப்படி ஒன்றும் தோன்றவில்லை என்றும் அப்படி ஒன்றும் இல்லை என்றும் பதிலளித்தார். இது வந்து டிவி ஒழிக்கிறதுக்காக பாரத பிரதமர் தயாரித்து கொடுத்திருக்காரு. இதுல நான் எல்லா மாசம் ஒவ்வொரு இடத்துல போய் இந்த மாதிரி உணவு கொடுத்துருக்கேன். நான் எவ்ரி மந்த் என்னோட ஆஃபீஸ் மணி ப்ராப்ளம் நம்ம வந்து பண்ணிட்டு நல்லா வேலை பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் நல்லா வேலை பண்ணி 100% இராடிகேட் எப்படி பண்ணுறோம். சிஎம் உங்களுக்கு கருத்து 3 நாள் சிஎம் அசம்பிளிக்கு வராது இருக்காங்க. எனக்கு அப்படி ஒன்றும் தோணல. திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சோரப்பட்டு மற்றும் செல்லிப்பட்டு கிராமத்தில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் மூலம் 100 நாள் பணிகளுக்கான வேலையை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் துவக்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சோரப்பட்டு மற்றும் செல்லிப்பட்டு கிராம பஞ்சாயத்துகளில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் மூலம் செல்லிப்பட்டு கிராம பஞ்சாயத்தில் உள்ள சங்கராபரணி ஆற்றங்கரையை பலப்படுத்துதல் பணிக்கான பூமி பூஜை 47,74,000 ரூபாய் திட்ட மதிப்பீட்டிலும், சோரப்பட்டு கிராம பஞ்சாயத்தில் உள்ள வம்பப்பட்டு ஏரி வாய்க்காலை தூர்வாறுதல் பணிக்கான பூமி பூஜை 6,20,000 ரூபாய் திட்ட மதிப்பீட்டிலும் நடைபெற்றது. இதில் திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் வில்லியனூர் வட்டார வளர்ச்சி அதிகாரி தயானந்த் டெண்டுல்கர், செயற்பொறியாளர் சீனிவாசன், உதவி பொறியாளர் ராமன், இளநிலை பொறியாளர் ராமச்சந்திரன், பணி ஆய்வாளர் ரங்கராஜ், கிராம திட்ட ஊழியர் தமிழரசன் மற்றும் ஊர் பொதுமக்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் பலர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். சிவப்பு மற்றும் மஞ்சள் குடும்ப அட்டைகள் திமுக கழக துணை அமைப்பாளர் உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் வழங்கினார். உப்பளம் தொகுதிக்குட்பட்ட பகுதியில் வசித்து வரும் ஏழை எளிய மக்களுக்கு குடும்ப அட்டைகள் பெற்றுத்தரும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வரும் திமுக கழக துணை அமைப்பாளர் மற்றும் உப்பளம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி கடந்த நாட்களில் தங்களிடம் விண்ணப்பித்த பயனாளிகளுக்கு அரசு அதிகாரிகளை தொடர்ச்சியாக சந்தித்து பேசி பரிந்துரை செய்து குடும்ப அட்டை கிடைத்திட செயல்பட்டார். அதன் விளைவாக சிவப்பு மற்றும் மஞ்சள் நிற குடும்ப அட்டைகள் இதுவரை 600க்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடியால் வழங்கப்பட்டுள்ளன. இது தொடர்பான அட்டை வழங்கும் நிகழ்வில் குடும்ப அட்டைகளை வழங்கிய சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி, சிவப்பு அட்டை பெற்ற மக்கள் உடனடியாக அரசு மருத்துவ காப்பீடு திட்டத்தில் பதிவு செய்து பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். இத்துடன் குடும்ப அட்டைகள் பெற்ற மக்களும் தங்கள் வாழ்வாதாரத்திற்கு உறுதுணையாக அமையும் இந்த நடவடிக்கைக்கு நன்றியை தெரிவித்தனர். சமூக நலத்திற்காக மக்களுடன் நீடித்த உறவோடு செயலில் ஈடுபடும் அனிபால் கென்னடியின் சேவை பெருமையாக பேசப்படுகிறது. நிகழ்ச்சியில் அதிகாரி கிருஷ்ணகுமார், தொகுதி செயலாளர் சக்திவேல், அவைத் தலைவர் ஹரிகிருஷ்ணன், தொகுதி துணை செயலாளர் ராஜி மற்றும் நிசார், கிளை செயலாளர்கள், கழக சகோதரிகள் உடனிருந்தனர். திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சோரப்பட்டு பகுதியில் தார் சாலை மற்றும் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிகளுக்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் துவக்கி வைத்தார். புதுச்சேரி அரசு ஆதிதிராவிடர் நலம் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை பரிந்துரையின் மூலம் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் மேம்பாட்டு வரைநிலை கழகத்தின் சார்பாக திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஆதிதிராவிடர்கள் வசிக்கும் சோரப்பட்டு காலனி மாரியம்மன் கோவிலை சுற்றியுள்ள வீதிகளை மேம்படுத்துதல் பணிக்காக 24 லட்சம் ரூபாய் மதிப்பீடு தயார் செய்து ஒப்புதல் பெறப்பட்டு அதற்கான பூமி பூஜை விழாவும் மற்றும் கருமாதி கொட்டகை மற்றும் அங்காள பரமேஸ்வரி கோவில் செல்லும் பாதைக்கு சிமெண்ட் சாலை பணிக்காக 28 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலான பூமி பூஜை விழாவின் பணி தொடக்க விழா நடைபெற்றது. இதில் திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இவ்விழாவில் ஆதிதிராவிடர் நலம் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை இயக்குநர் இளங்கோவன், புதுச்சேரி ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் மேம்பாட்டு வரைநிலை கழகத்தின் மேலாண் இயக்குநர் சிவகுமார், செயற்பொறியாளர் பக்தவச்சலம், இளநிலை பொறியாளர்கள் திருவருட்செல்வன், முரளிதரன், ஒப்பந்ததாரர் மற்றும் ஊர் பொதுமக்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் பலர் கலந்து கொண்டனர். கூனி முடக்கு பகுதியில் அமைந்துள்ள ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடிலில் வளர்பிறை பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது.
புதுச்சேரி மாநிலம் கூனிமுடக்கிலிருந்து காட்டேரிக்குப்பம் செல்லும் பாதையில் தமிழக பகுதியான வழுதாவூர் சேரன் நகர் பகுதியில் எழுந்தருளியிருக்கும் ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடிலில் வளர்பிறை பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது. முன்னதாக சுவாமிக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், விபூதி, பஞ்சாமிர்தம், பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து உலக நன்மை வேண்டி நடைபெற்ற கூட்டு வழிபாட்டில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு பூஜைகள் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சிவலிங்கம் சுவாமிக்கு எதிரில் நந்திக்கு பதிலாக அமைந்துள்ள பீடத்தில் பக்தர்கள் அமர்ந்து தியானம் மேற்கொண்டு இறையருளை பெற்றனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடிலின் நிர்வாகிகள் சிறப்பான முறையில் செய்திருந்தனர். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் தேர் திருவிழாவை முன்னிட்டு உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தலைமையில் பூக்கடை ரமேஷ் ஏற்பாட்டில் அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் பகுதியில் உள்ள பிரசித்தி பெற்ற தென்கலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவிலில் ஆண்டுதோறும் ஆனி மாதம் தேர் திருவிழா நடைபெறுவது வழக்கம். அதன்படி 21ஆம் ஆண்டு பிரம்மோற்சவ தேர் திருவிழாவினை முன்னிட்டு உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தலைமையில் பூக்கடை ரமேஷ் ஏற்பாட்டில் 500க்கும் மேற்பட்ட நபர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக சபாநாயகர் செல்வம், தேவராஜ் ஆசிரியர், வீரமுத்து, பெருமாள், ராஜ்குமார், அர்ஜுனன், பாஸ்கர், சண்முகம், பாலமுருகன், சதீஷ், உதயா, திலீபன், பிரபு உட்பட முக்கிய நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். உழவர்கரை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஜே நகர் மற்றும் புதுநகர் பகுதியில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக மேற்கு மாநில இணை செயலாளர் லாவண்யாவின் மக்கள் சேவைக்கு பாராட்டு விழா நடத்திய பொதுமக்கள். உழவர்கரை தொகுதியில் அமமுக மேற்கு மாநில இணை செயலாளர் லாவண்யா தொடர்ந்து 8 ஆண்டுகளாக மக்கள் பணியில் ஈடுபட்டு வருகிறார். அதன் அடிப்படையில் ஜே நகர் மற்றும் புதுநகர் பகுதி மக்கள் லாவண்யாவின் மக்கள் பணியை பாராட்டி தங்களின் ஆதரவை தெரிவித்து பாராட்டு விழா நடத்தினர். தொடர்ந்து கூட்டத்தில் பேசிய லாவண்யா, பொதுமக்கள் என்ன பிரச்சனை என்றாலும் 24 மணி நேரமும் என்னை தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காக உழைக்கவே வந்திருக்கிறேன். பொதுமக்களின் அடிப்படை வசதிகள், பொது பிரச்சனைகள் உள்ளிட்ட எந்த பிரச்சனை என்றாலும் அதை செய்து முடிக்க கடமைப்பட்டுள்ளேன் என்று பேசினார். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்களுக்கு டிஃபன் பாக்ஸ் மற்றும் சர்க்கரை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கி நிகழ்ச்சியை சிறப்பித்தார். தொடர்ந்து ஊர் பெரியவர்கள், மகளிர்கள் பொன்னாடை அணிவித்து தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து புதுச்சேரி மூலக்குளத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற இறுதி மண்டல பூஜை விழாவில் அமமுக மாநில இணை செயலாளர் லாவண்யா கலந்து கொண்டு இன்னிசை கச்சேரிக்கு நிதி உதவி செய்து கச்சேரியில் கலந்து கொண்டு சிறப்பித்தார். தொடர்ந்து பொதுமக்கள் சார்பாக ஆளுயர மாலை மற்றும் பொன்னாடை அணிவித்து சிறப்பித்தனர். 26 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி சுதேசி மில் அருகே அரசு ஊழியர்கள் சங்கங்களின் சம்மேளன சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி அரசு ஊழியர் சங்கங்களின் சம்மேளனம் ஓய்வூதியர்கள் சங்கம் சார்பில் சுதேசி மில் அருகே தர்ணா போராட்டம் நடைபெற்றது. அரசு ஊழியர் சம்மேளன தலைவர் ரவிச்சந்திரன் தலைமை தாங்கினார். கௌரவ தலைவர் பிரேமதாசன், செயல் தலைவர் ராதாகிருஷ்ணன், புதுச்சேரி ஓய்வூதியர்கள் சங்கத்தின் தலைவர் சண்முகம், பொருளாளர் ஞானசேகர், நிரந்தர செய்தி தொடர்பாளர் கலைமாமணி, டாக்டர் நமச்சிவாயம் உட்பட பலர் கலந்து கொண்டனர். 8வது ஊதிய குழுவிற்கு தலைவர் உள்ளிட்ட உறுப்பினர்களை நியமிக்க வேண்டும். அரசு துறைகளில் காலியாக உள்ள அனைத்து பணியிடங்களையும் உடனடியாக நிரப்ப வேண்டும். அரசு துறை மற்றும் அரசு சார்பு நிறுவனங்களின் ஒப்பந்த அடிப்படையில் பணி நியமனம் செய்வதை கைவிட வேண்டும் உள்ளிட்ட 26 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இப்போராட்டம் நடைபெற்றது. இதில் புதுச்சேரி அரசு ஊழியர் சங்கங்களின் சம்மேளன ஊழியர்கள் கலந்து கொண்டனர். ரெட்டிச்சாவடி பகுதி விஐபி சிட்டியில் உள்ள அருள்மிகு வரசக்தி அம்மன் உடனாகிய அருள்மிகு பிரணேஸ்வரர் திருக்கோவிலில் தெய்வ திரு கல்யாண வழிபாடு வெகு விமர்சையாக நடைபெற்றது. தவளக்குப்பம் அடுத்துள்ள தமிழக பகுதியான கடலூர் வடக்கு ஒன்றியத்திற்குட்பட்ட ரெட்டிச்சாவடி பகுதியில் விஐபி சிட்டியில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ வரசக்தி அம்மை உடனாகிய அருள்மிகு ஸ்ரீ பிராணேஸ்வரர் திருக்கோவிலில் தெய்வ திருக்கல்யாண வழிபாடு விழா நடைபெற்றது. இவ்விழாவிற்கு முன்பு ரெட்டிச்சாவடி மெயின் ரோட்டில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ சுப கபில விநாயகர் திருக்கோவிலில் இருந்து 108 சீர்வரிசை தட்டுகளுடன் வான வேடிக்கை மற்றும் மேலத்தாளங்கள் முழங்க பெண் அழைப்பு நடைபெற்றது. பிறகு இந்துக்களின் ஆகம விதிப்படி திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது. இதில் வரசக்தி அம்மை உடனாகிய பிராணேஸ்வரர் சுவாமிகளுக்கு காப்பு கட்டி பூநூல் மற்றும் புத்தாடை அணிவித்து திருக்கல்யாணம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மாலை மாற்றும் நிகழ்ச்சியும் மிக விமர்சையான முறையில் நடைபெற்றது. இதில் 500க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.
மேலும் திருக்கல்யாண நிகழ்ச்சியில் திருமணம் ஆகாத பெண் மற்றும் ஆண்களுக்கு விரைவில் திருமணம் ஆகும் என்றும், அதேபோல் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்றும், தொழில் என்று பல சிறப்பு அம்சங்களை பக்தர்களுக்கு எடுத்துரைத்தனர். அதனைத் தொடர்ந்து பக்தர்களும் மற்றும் பொதுமக்களும் திருக்கல்யாண விருந்து உபசரிப்பு நடைபெற்றது. இரவு மின்விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட சுவாமி வீதி உலாவும் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை திருக்கோவில் நிர்வாகத்தினர், ஊர் பொதுமக்கள், பெரியோர்கள், இளைஞர்கள் செய்திருந்தனர். ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும். வெற்றியை தாரக மந்திரமாக கொண்டு இன்றைய மாணவர்களை நாளைய வல்லுநர்களாக உருவாக்கி கொண்டிருக்கும் சௌமியா பாராமெடிக்கல் இன்ஸ்டிடியூட். மருத்துவம் சார்ந்த வேலைவாய்ப்பு கல்விகள். நீட் ரிப்பீட்டட் கோர்சஸ் ஃபார் ஆல் பேச்சஸ். அட்மிஷன்ஸ் கோயிங் ஆன். Degree courses: BSc Medical Laboratory Technology, BSc Dialysis Technology, BSc Optometry Technology, BSc Radiology Medical Imaging Technology, BSc Operation Theatre Technology. Diploma courses later entry மூலம் direct second year. யூனிஃபார்ம், ரெக்கார்ட், லேப் கோட் முற்றிலும் இலவசம். படிக்கும் போதே பகுதி நேர வேலை வாய்ப்புக்கு உத்தரவாதம். 100% அரசு தர சான்றிதழ் வழங்கப்படும். டிப்ளமோ கோர்சஸ் ஃபீஸ் ரூபாய் 10,000 மட்டுமே. தவணை முறையிலும் கட்டணத்தை செலுத்தலாம். புதுவையில் ஊதியத்துடன் பயிற்சி தரும் ஒரே கல்வி நிறுவனம். நமது சௌமியா பாராமெடிக்கல் இன்ஸ்டிடியூட், நம்பர் 7, கூடப்பாக்கம் மெயின் ரோட், வில்லியனூர் பைபாஸ், புதுச்சேரி. For contact 8220931846. செய்திகள் தொடர்கின்றன. உளுந்தூர்பேட்டையில் மத்திய அரசை கண்டித்து அனைத்து தொழிற்சங்கங்கள் சார்பில் மாபெரும் மறியல் போராட்டம் நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருநாவலூர் ஒன்றியத்தில் கெடிலத்தில் அகில இந்திய பொது வேலை நிறுத்தம் மறியல் போராட்டம் நடத்தப்பட்டது. கிராமப்புற தொழிலாளர்களும் நகர்ப்புற தொழிலாளர்களும் பெண்களும் கிராமப்புற விவசாயிகளும் பாஜக ஆட்சிக்கு எதிராக அகில இந்திய பொது வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர். 17 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மறியல் போராட்டம் நடத்தப்பட்டது. AVKTO சங்கம் மாவட்ட செயலாளர் ஏழுமலை தலைமையில் நடைபெற்றது. AIKM சங்கம் இணைந்து பொது வேலை நிறுத்தத்தில் கலந்து கொண்ட தோழர்கள் மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் கட்சியின் மாவட்ட செயலாளர் கலியமூர்த்தி, ஆறுமுகம், வல்லவநாதன், ஏழுமலை, கந்தசாமி, கண்ணன், எல்லப்பன், நாகப்பன், ராமு, வீரன், சேட்டு, கவுஞ்சி, வாசு, கலியபெருமாள், ரமேஷ், பாலமுருகன், கல்யாணி, அமிர்தவள்ளி, அஞ்சலாட்சி, பழனியம்மாள் மற்றும் 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர் ஒன்றியத்திற்குட்பட்ட ரெட்டிப்பட்டியில் மக்கள் தொடர்பு திட்ட முகாம் நடைபெற்றது. கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர் ஒன்றியத்திற்குட்பட்ட ரெட்டிப்பட்டியில் 1,84,00,000 ரூபாய் செலவில் நலத்திட்ட உதவிகள் கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சித்தலைவர் தினேஷ்குமார் தலைமையில் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்தார். மனுக்களாக பெற்றுக் கொண்டார். மனுவின் மீது விசாரணை செய்து துறை சார்ந்த அதிகாரிகளுக்கு மனுவை உரிய விசாரணை செய்து மனுவின் மீது உரிய நடவடிக்கை எடுக்க மேற்கொள்ளப்படும் என மனுதாரர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் பதில் கூறினார். அரசு துறை சார்ந்த அதிகாரிகள், பொதுமக்கள், சமூக ஆர்வலர்கள் என ஏராளமானோர் பங்கேற்று விழாவினை சிறப்பித்தனர். காஞ்சிபுரம் தொழிலதிபர் ரஞ்சித்குமார் தனது சொந்த நிதியில் இருந்து 1000 மாணவர்களுக்கு கல்வி உபகரணங்களை வழங்கினார். காஞ்சிபுரம் மாவட்டம் சின்ன காஞ்சிபுரத்தில் அமைந்துள்ள தனியார் திருமண மண்டபத்தில் முன்னாள் வாலாஜாபாத் ஒன்றிய குழு உறுப்பினரும் ஆன்மீக பிரமுகரும் தொழிலதிபருமான முத்தியால்பேட்டை ரஞ்சித்குமார் மற்றும் அவரது மனைவி வாலாஜாபாத் ஒன்றிய குழு உறுப்பினர் பிரேமா ரஞ்சித்குமார் ஆகியோர் தங்களது சொந்த நிதியிலிருந்து 1000 மாணவர்களுக்கு கல்வி உபகரணங்கள், மேலும் களியனூர் ஊராட்சியில் மக்கள் பயன்பெற நமக்கு நாமே திட்டத்தில் 1 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சமுதாய கூடம் அமைத்திட 25 லட்சம் ரூபாய் நன்கொடையினை முன்னாள் மேயர், மனிதநேயம் IAS அகாடமி கட்டணமில்லா பயிலகம் நிறுவனர் துரைசாமி வழங்கினார். பிரபல தொழிலதிபரும் ஆன்மீக பிரமுகர், முன்னாள் வாலாஜாபாத் ஒன்றிய குழு உறுப்பினருமான முத்தியால்பேட்டை ரஞ்சித்குமார் கடந்த 2000 ஆண்டு முதல் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு சீருடை, பாட புத்தகங்கள், நோட்டு புத்தகங்கள், பேனா, பென்சில் உள்ளிட்டவைகளை தனது சொந்த நிதியிலிருந்து வழங்கி வருகிறார். இதனை அடுத்து தொடர்ந்து 25 ஆண்டுகளாக கல்வி சேவையாற்றி வரும் வெள்ளி விழா கண்ட நாயகன் முத்தியால்பேட்டை ரஞ்சித்குமார் இந்த ஆண்டும் காஞ்சிபுரம், வாலாஜாபாத் உள்ளிட்ட பகுதிகளை சார்ந்த 1000 மாணவர்களுக்கு கல்வி உபகரணங்களை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் பத்திரிகை ஆசிரியரும் எழுத்தாளருமான மருது அழகுராஜ், வாலாஜாபாத் ஒன்றிய குழு உறுப்பினர்
பிரேமா ரஞ்சித் குமார், மாநில கழக அமைப்பு செயலாளர்கள் கோபால், சோமங்கலம் ரமேஷ், மாவட்ட நிர்வாகிகள் பொருளாளர் வஜ்ரவேலு, துணை செயலாளர் ஷகிலா, நத்தப்பேட்டை வேலு, நகர செயலாளர் ஸ்ரீபெரும்புத்தூர் ரவிக்குமார், பொதுக்குழு உறுப்பினர் பழனி, ஒன்றிய கழக செயலாளர்கள் மாலிக் பாஷா, களியனூர் கோவிந்தராஜ், வல்லம் பழனி, மாகரல் சசி, முனிரத்னம், விஜயன், அருண், படப்பை முரளி மற்றும் பேரூராட்சி கழக நிர்வாகிகள் பாலாஜாபாத், ஜெயகாந்தன், குலசேகரன், ரவிக்குமார், தொகுதி செயலாளர்கள் யோகானந்தம், ஐயம்பேட்டை காமாட்சி கான், மாவட்ட அணி நிர்வாகிகள் சரத்குமார், குன்றத்தூர் சூரியன், பூக்கடை ஜகா, படப்பை பாபு, மகளிரணி சாந்தி, டெல்லி பாபு, ஜெயபிரகாஷ், வடிவுக்கரசி, பிள்ளையார்பாளையம் கிருபா, தலைமை ஆசிரியர் மோகனகாந்தி மற்றும் ஆசிரியர்கள், பள்ளி மாணவ மாணவிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். விளாத்திக்குளம் தொகுதி கருப்பூர் அரசு உயர்நிலைப் பள்ளியில் புதிதாக கட்டப்பட்ட சமையல் கூட திறப்பு விழா நடைபெற்றது. விளாத்திக்குளம் தொகுதி கருப்பூர் அரசு உயர்நிலைப் பள்ளியில் புதிதாக கட்டப்பட்ட சமையல் கூடம் திறப்பு விழா மற்றும் பள்ளி சுற்றுச்சுவர், சைக்கிள் ஸ்டாண்ட் கட்டுமான பணிக்கான அடிக்கல் நாட்டு விழாவிற்கு வருகை தந்த விளாத்திக்குளம் சட்டப்பேரவை உறுப்பினர் மார்க்கண்டேயன் திறப்பு விழா மற்றும் அடிக்கல் நாட்டு விழா முடிந்தது பள்ளி வகுப்பறைக்கு சென்று மாணவ மாணவிகளுடன் கலந்துரையாடினார். தொடர்ந்து 9ஆம் வகுப்பிற்கு சென்ற அவர் மாணவ மாணவிகளுக்கு கணிதவியல் மற்றும் அறிவியல் தொடர்பாக பாடம் நடத்தி கேள்விகள் கேட்டு பரிசு தொகை வழங்கினார். வகுப்பறையில் தான் கேட்ட கேள்விகளுக்கு எல்லாம் சரியான பதிலை செல்போன் மூலம் தொடர்பு கொண்டு மாணவ மாணவிகள் தெரிவித்தால் பரிசு வழங்குவதாகவும் தெரிவித்தார். மாணவ மாணவிகளுக்கு தமிழ்நாடு அரசு வழங்கும் பல்வேறு நலத்திட்ட உதவிகள், புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம் குறித்து எடுத்துரைத்து ஊக்கப்படுத்தினார். பொது அடக்கஸ்தலம் வேண்டி கிறிஸ்துவர்கள் அமைச்சர் அன்பரசனிடம் மனு அளித்தனர். செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் கூட்டரங்கில் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடைபெற்ற மக்கள் குறை தீர்க்கும் கூட்டத்தில் கோவிலம்பாக்கம் கிறிஸ்துவ நலசங்கம் சார்பாக பொது கல்லறை வேண்டி சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களின் துறை அமைச்சர் அன்பரசனிடம் மனு அளித்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் கிறிஸ்துவ மக்கள் நலசங்கம் சார்பில் கோவிலம்பாக்கம், நன்மங்கலம் பகுதிகளை சார்ந்த 300க்கும் மேற்பட்ட கிறிஸ்துவ மக்கள் தங்களுக்கு பொது கல்லறை வேண்டும் எனவும், ஏற்கனவே தாங்கள் சுற்றுப்பகுதியில் உள்ள கல்லறையில் இறந்த கிறிஸ்துவர்கள் அடக்கம் செய்து வந்த நிலையில் தற்பொழுது அங்கே அடக்கம் செய்யக்கூடாது என கூறுவதால் தங்களுக்கு பொது கல்லறை கேட்டு அமைச்சரிடம் மனு அளித்தனர். மனுவை பெற்றுக்கொண்ட அமைச்சர் உடனடியாக நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்துள்ளார். இதில் கோவிலம்பாக்கம் கிறிஸ்துவ நலசங்கம் சார்பில் 100க்கும் மேற்பட்டோர் உடனிருந்தனர். 4 கிராமத்தில் நியாய விலை கடை கட்டிடம், மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைப்பதற்கான பூமி பூஜை நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் குமரவேல், கழக மகளிர் அணி இணை செயலாளர், கழக செயற்குழு உறுப்பினர் தனது தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து சுமார் 48 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கி மாமண்டூர், வடபாதி, சித்தாண்டி, அத்தியூர் கிராமத்தில் பகுதி நேர நியாய விலை கடை கட்டிடம், மெய்யூர் கிராமத்தில் 30,000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி, பிலாப்பூர் கிராமத்தில் முழு நேர நியாய விலை கடை கட்டிடம் அமைப்பதற்கான பூமி பூஜை நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக மதுராந்தகம் சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் குமரவேல், மதுராந்தகம் ஒன்றிய குழு பெருந்தலைவர் கீதா கார்த்திகேயன், மதுராந்தகம் வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் குமரன் ஆகியோர் கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி பூஜையை துவக்கி வைத்தனர். இந்த நிகழ்ச்சியில் பிலாப்பூர் ஊராட்சி மன்ற தலைவர் பார்த்திபன், ஒன்றிய துணை செயலாளர், ஒன்றிய அவைத் தலைவர், மாவட்ட பிரதிநிதிகள், ஒன்றிய கிளைக்கழக நிர்வாகிகள், சார்பு அணி நிர்வாகிகள், கழக உடன்பிறப்புகள், ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஆளுநருடன் மோதல், முதலமைச்சர் ரங்கசாமியிடம் பாஜக தலைவர்கள் சமரசம். மாநில அந்தஸ்துக்காக தனது சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்தார் நேரு. வில்லியனூர் தேர் திருவிழா, சபாநாயகர், உள்துறை அமைச்சர் மற்றும் எதிர்க்கட்சி தலைவர் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சி சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.